வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். ஸோ உங்கள் ஜாதகப்படி என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்பொழுது வீடு சம்மந்தமான விஷயங்களில் லோன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து வித விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா புதன் சனி காம்பினேஷன் இருக்கும்போது நாம் ஏமாறுறதுக்கோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயம் நல்ல இன்கம் வர்றதுக்கான நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான பணம் காசுலாம் வருது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 5ல் வந்து நீச்சமாக இருக்கும். குழந்தையோட நடவடிக்கைகள் கொஞ்சம் சந்தேகங்களும் கொஞ்சம் மன உளைச்சலையும் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது வீடுக்கு சம்மந்தமான விஷயம் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வண்டி வாங்கணும், சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கினுடைய கொஞ்சம் மனைவியுடைய பேச்சுக்கள் ஏச்சுக்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் போது 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது குழந்தைகள் வந்து சிறப்பாக ஒரு நல்ல ரீதியில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு மணி ரொட்டேஷன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப அற்புதமாக இருங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோட செவ்வாய் அங்கே இருக்கிறது, அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ வேலையில் வந்து சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மனைஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 8ஆம் அதிபதியான சனி 8, 9ஆம் அதிபதி சனி வந்து 10லும் தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா ஒரு பெரும் பணம் ஆசை காட்டி மற்றவங்க வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் ஏற்றுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 6ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதியில் சூரியன் 3ஆம் அதிபதி உங்களுக்கு 6ல் இருக்கும்போது 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி அந்தரங்கள் சந்திரன் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் வாரத்தின் இறுதியில் வந்து ஒரு புதன் வியாழக்கிழமையில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இதன் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரியன் செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்குங்க. 6ல் வந்து ஆட்சி பலத்தோடும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் எமோஷனாக இருக்கும் வேலை. ஏன்னா செவ்வாய் சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸையும் கொஞ்சம் கோபதாபம் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபதியில் ராகு வந்து 9ல் இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது ராகு குரு அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தா மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபதி வந்து குரு 2ல் வந்து உச்சமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவிக்கு தர்க்கங்கள் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல் வரும். குடும்பத்திற்கு தேவையான ஒரு பெரும் பணம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மிதுன லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் வக்கரமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய பெரிய பிளான்ஸ் போடுவீங்க, பெரிய பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் ஸோ புதன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாரும்போது புதன் வந்து இப்போது உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. சொத்துக்கள் வந்து ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறது, வண்டி வாகனம் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது 3லேருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள்கிட்ட நடுவில் வந்து கொஞ்சம் தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செக்ஸு இதெல்லாம் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அலர்ட்டாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிந்திச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபதி குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பெரும் பணம் ஒரு வர வேண்டிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குறது வந்து லட்சங்களை குவிக்கும் சாமியார்கள். ஸோ சாமியார்னாலே யாருங்க, அவங்க வந்து முற்றும் துறந்தவர்கள், மக்களுக்காக சேவை செய்கிறவங்க. ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து நான் வந்து டீச்சர்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. பட் ஒரு சில சாமியார்கள் வெளியில் வந்து நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப இதுங்க அப்படி இப்படின்லாம் பேசுகிறவர்கள். பட் அவங்களுடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா, வேறு லெவலில் வந்து அவங்க பணம் பண்ணுறதா தான் வந்து அவங்க குறிக்கோளாக பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு கிளாஸஸ் போடுறாங்க. அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது. அதில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குரூப் தான். பட் அங்கே என்னென்னா அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு மேலே சொல்லி கொடுத்தாங்க. பட் அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இல்லவே இல்லை. ஏன்னா வந்து அவங்கள வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு என்டர்டெய்னர் மாதிரி தான் கொண்டு போனாங்க. கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம், ஏன்னா அவங்க வந்து ஒரே கிளாஸஸாக போனால் போர் அடித்து தூங்கிடுவாங்களோன்ட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல. பட் அதை வந்து அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய நேரங்கள் விரயமாக்கப்பட்டுச்சு. அதுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து பல கோடிகள். என்னை பொறுத்தவரை வந்து எப்படி ஒரு 2-3 கோடி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோப்பேன். பட் அது வந்து காசு கம்மி தான். பட் இருந்தாலும் அந்த சொல்லிக் கொடுத்த அந்த வித்தைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, என்னடா அதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு குருநாதர் இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் வேறு ஒரு இதில் வந்து ரொம்ப வல்லுனர் அவர். ஸோ அவர் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நான் பர்டிகுலராக சொல்லலை. அவரோட கிளாஸ் வந்து ஒரு ஊரில் போட்டாருங்க. அவர் காலைல 7 மணிக்கே போட்டார். காலைல 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரை, அடுத்த நாளும் 12 மணி வரை வந்து ஒரு கிளாஸ் போட்டார். நானும் வந்து ரொம்ப பெருசாக அவங்க வந்து அந்த கண்டென்ட் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணோம். பட் அங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏமாட்டம் தான். ஏன்னா வந்து அங்கே நடந்ததே வேறு மாதிரி இருந்தது. அங்கே போனீங்கன்னா எல்லாமே நீயா நானா மாதிரி உட்காந்து சும்மா வந்து நீயா நானா சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. கேள்வி பதில் இந்த மாதிரி எல்லாமே அரட்டை கச்சேரியாக தான் இருந்தது. இதில் காமெடி என்னென்னா, அந்த கேமராமேன்கிட்ட கேட்கும்போது அந்த கேமராமேன் என்ன சொன்னான்னா, எப்போ அது ஓடுதாப்பானா, இல்லை சும்மா செட் பண்ணி ஓட வச்சுருக்காங்க, அடுத்த நாள் நைட்டு ஒரு 15-20 நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதோட சும்மா தான் ஓடுதுன்னு சொல்லணும். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். மற்றவர்களுடைய நேரங்களை விரயம் பண்ணி காசு பண்ணணும். அவர்லாம் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வித்தவுட் இன்கம் டேக்ஸ் இஸ் ஏர்ன்டு மோர் தென் 25 lakhs. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு பெருசாக ஏர்ன் பண்ணார். அதுக்கு அடுத்தது இன்னொரு சாமியார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைக்கே 10,000 ரூபா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு தலைக்கு 10,000 ரூபா, ஒரு 280 பேர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போடுறாரு. அப்போது 28 லட்சம் ஒரே நாள் செலவு. 5 லட்சம்னா கூட 23 லட்ச ரூபா பாக்கெட்டில் போட. பட் அவர் என்ன சொல்ல, ஒரு நாள் என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? ஒரு யோகத்தையோ ஒரு கிளாஸஸையோ வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க முடியும். கற்றுக்க ரொம்ப கஷ்டங்க, எனக்கு தெரியல. ஏன்னா வேதாந்திரி மகரிஷியோடைய கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப தி பெஸ்ட்டு. அவங்க க்ளீனாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு சில 1-2 சாமியார் நல்லாவே இருந்தது. ஓகேங்களா. பட் வேதாந்திரி மகரிஷி ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க வந்து பர்டிகுலராக வந்து வாரம் வந்து கிளாஸஸ் எடுத்து கிளியராக வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இது நம்ம ஒர்த்து தானான்றதை யோசிச்சு பாருங்கள். கார்ப்பரேட் சாமியார்கள் போடுற ரேட்டை வச்சு நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணலாம். ஒரே நாளில் 25 லட்சம் 30 லட்சம் சம்பாதிக்கணும் தான் அவங்களுக்கு எண்ணமாக இருக்க வழிய மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையவே கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க சப்போஸ் நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண முடியுமான்னு பண்ணவே முடியாது. அதனால் யோசிங்க. யார் பர்டிகுலராக வந்து வீக்லி கரெக்டாக நான் வந்து கிளாஸஸ் போட்டு முறையாக சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட படிச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ கார்ப்பரேட்டில் வந்து இது ஒரு பெரிய ஃபேஷன் ஆகி போச்சு. ஒரு 25 லட்சம் 30 லட்சம் ஒரே நாளில் அள்ளணுங்கிறது தான். ஸோ புத்திசாலித்தனமாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நமக்கு யார் குருநாதங்கிறத வந்து நம்ம தேடினா தான் கிடைப்பாங்க. பட் கரெக்டான குருவை கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.